தமிழ்நாடே மிகப்பெரிய சோகத்திலையும், இருள்லயுமே மூழ்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க தினமாவும், கருப்பு தினமாவும் தான் இந்த தினத்த நம்ம அனுசரிக்கணும். வாழ்நாள் முழுவதும் ஒரு போராளியாகவே களத்தில் இருந்து வாழ்ந்து காட்டிய நேர்மையின் சிகரமான ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்று காலமாயிருக்காரு. அவர் 101 வயது. கிட்டத்தட்ட 2 நாட்களாகவே கடுமையான போராட்டம் இருந்தது. எப்படியாவது உடல் நலம் தேறி அவர் மீண்டும் களப்பணி ஆற்றுவாரு. இல்ல அவரோட நேர்மைய தக்க வச்சுக்கிற அளவுக்கு ஒரு அடையாளமா அவர் வாழ்ந்துட்டே இருப்பாருன்னு நம்ம எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா, எப்படி நேர்மைக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதனாக இருந்தாரோ, அதுபோல இறைவனுக்கும் ஒரு பிடித்த மனிதனாக மாறி, இன்று இறைவனுடன் பாதத்தில் அவர் சேர்ந்துட்டார். அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய நேர்மையின் சிகரமா இருந்த ஒருத்தர, இந்த தமிழ்நாடு வழக்கம் போல உயிரோடு இருந்தப்பலாம் அவர கொண்டாட மறுத்துருச்சு, மறந்துருச்சு. ஆனா, இன்னைக்கு அவர் மறைந்ததுக்கு அப்புறம் அவரோட வரலாற எடுத்து பேசுறது, எப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் அவர் கடந்து இன்னமும் களத்துல நின்னார் அப்படின்றதெல்லாம் சொல்றது, மறைந்ததுக்கு அப்புறம் அவரின் புகழ் ஓங்குவதற்கு நம்ம பேசுறது ஒரு நியாயமான விஷயம் தான். ஆனா இருக்கும்போதெல்லாம் அவங்க எல்லாரையும் நம்ம கண்டுக்கிட்டோமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு தேர்தல்ல கூட வெற்றி பெறாமல் இந்த மக்கள் அவர செஞ்சுட்டாங்க. ஆனாலும் எந்த இடத்துலயுமே தனக்காக இருக்கக்கூடிய அடையாளமான இப்படித்தான் நான் இருப்பேன். நான் கையூட்டு பெற மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், காசு வாங்க மாட்டேன். எந்த ஒரு விஷயமே எனக்கு வேண்டாம். சொல்லப்போனா அரசாங்கம் அவருக்கு ஏகப்பட்ட சலுகைகள் குடுத்தாங்க. 1,00,00,000 நிதி குடுத்தாங்க. எனக்கு எதுக்கு 1,00,00,000 நிதி அப்படின்னு சொல்லி மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் கையிலேயே குடுத்து, இத நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. மக்களுக்கு ஏதாவது நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு குடுத்தாரு. இது போல எண்ணற்ற விஷயங்கள் அவருக்கு வீடு குடுத்தாங்க. இறுதி நொடி வரை இன்றைய அளவும் கூட அவர் ஒரு நாள் கூட தனியார் மருத்துவமனையில அவர் சிகிச்சைக்காக போனதே இல்ல. கடைசி நொடி வரை எல்லா மக்களுக்கும் எளிய மக்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அந்த மருத்துவத்த தான் நான் எடுத்துக்குவேன்னு சொல்லி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தான் அவருக்கு எப்போ உடல்நிலை சரியில்லைனாலும் அங்க தான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு பல போராட்டங்களுக்கு பின்பாக அவரோட உயிர் பிரிந்தது. ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு மகா மனிதனாக வாழ்ந்த ஒருத்தர் 27 வயதிலேயே கடுமையான துன்பங்களை அனுபவிச்சு 7 ஆண்டு சிறையிலுமே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1925ல தொடங்கி சுதந்திர போராட்டத்துல வெள்ளையர்களால கடுமையா தாக்கப்பட்டு கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த நல்லக்கண்ணு ஐயா. அவர் மேல இன்று வரை வரலாறுல பதிவு இருக்கு. பார்த்த நபர்கள் சொன்னது உண்டு. மீசையில சுருட்ட வச்சு வெள்ளைக்காரங்க பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல நீங்க அனுசரிச்சு தான் போகணும் எங்கள. கைவிட்டணும் போராட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போதும் கூட எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்த போதும் தலைகீழாக தொங்க விட்டு அவரை சித்திரவதை செய்த போதும் கூட ஒரு இடத்துல கூட சமரசம் இல்லாமல் தொடர்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து வெள்ளையனை வெளியேறு அப்படின்ற மிகப்பெரிய மூமெண்ட்லயுமே பங்கெடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து இன்று வரை கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாலும் கூட இன்னைக்கு கட்சிகள் கூட அந்த தத்துவத்தை அவங்க போன வழிகளை எல்லாம் மறந்து பாதையை மறந்து பல விஷயங்கள்ல நெளிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்று வரை 101 ஆண்டு காலம் நேர்மை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தன்னுடைய முழு அடையாளமா வச்சு வாழ்ந்த ஒரு மனிதன் இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்னதான் வயது மூப்பு காரணமாக அவர் மறைந்திருந்தாலும் கூட உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாத்தையுமே கொண்டாட மறந்துடுறாங்களே மக்கள் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அது இன்னமும் வலியை கொடுக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த தலைவர்களோட தியாகம் எல்லாம் தெரியாம போயுது. ஆனா இன்றைய தலைமுறையை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபராக தான் அவர் இருந்திருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாலும் நடிகர்கள் வந்தாலும் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம். அது தேவைதான், அது இருக்கட்டும். ஆனா அதே நேரத்துல இப்படி இந்த மண்ணுக்காகவே தியாகம் செஞ்சு நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா யாரையெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்காக களத்துல நின்று அவங்க வாழ்வதற்கான மனையை பெற்றுக் கொடுத்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவன் இவர். எத்தனையோ முறைகள் பல பேரும் சொல்லியிருக்காங்க, நல்லக்கண்ணு அப்படின்ற மனிதனை போல இனி ஒருத்தர் பிறக்கவும் முடியாது, பிறந்ததும் இல்லை. அவருக்கு ஈடு அவர் தான். அவரை யார் கூடயுமே நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன, இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டாரு, அவரோட புகழை பேசுவாங்க, அவரோட வரலாறை பேசுவாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு இது எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே அழிக்கப்படாமல் மறைக்கப்படாமல் காலம் காலமாக அவரின் புகழ் பேசப்பட வேண்டிய ஒரு தலைவர்களாக மக்களால் கொண்டாடப்பட வேண்டும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்கள் எல்லாரும் மறந்துட்டு அப்புறம் இந்த மரணம் அடைகிற நேரத்துல குறிப்பிட்ட சில வார்த்தைகள் பதிவு பண்றது, உடனடியாக முகநூல்ல எழுதுறது, எல்லா பக்கமும் எழுதுறது, எழுதிட்டு அப்படியே மறந்து கடந்து போயிருது. இந்த மாதிரி ஒரு நபர் யாரெல்லாம் நல்லக்கண்ணு ஐயா அப்படின்ற ஒருத்தர் நேர்மை அப்படின்ற வார்த்தை இருக்கும் வரை, இந்த உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் வரை அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார். அவரை யாராலுமே அழிக்க முடியாது. காலத்தால் கூட அவரை வீழ்த்த முடியல. 101 ஆண்டு காலம் நமக்கு தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் தான் 90 வயதுக்கு மேல கடந்ததையும் நம்ம ஆச்சரியமா பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நல்லக்கண்ணு அப்படின்றவர் 101 வயதை தொட்டிருக்கிறார். ஒரு இடத்துல கூட ஒரு புகாரோ ஒரு குற்றச்சாட்டோ இல்ல மத்தவங்க கிட்ட முகம் சொல்லிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாரோ அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு சித்திரவதைகள் கொடுமைகள் இதையெல்லாம் தாண்டி மக்கள் சேவை செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்குல்ல. ஒரு நாள் திடீர்னு பிரச்சனை வருது, ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும், போராட முடியாதுன்னு கைவிடக்கூடிய இந்த காலகட்டத்தில்
தொடர்ந்து ஒரு மனிதன் 101 ஆண்டு காலம் பிறந்ததுலேருந்தே போராட்டம் தான், அந்த அளவுக்கு இருந்து வாழ்ந்து மறைஞ்சு காமிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய போலியான அரசியல்வாதிகள், ஊழல் லஞ்சத்தில் ஊறி போய் கிடக்கிற அரசியல்வாதிகள், அவங்களாம் போய் ஐயா நல்லக்கண்ணோட புகழை பற்றி பேசிட்டு அவருக்கு மாலை போட்டு மலர் வணக்கம் செலுத்துறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஐயா காமராஜர் இருந்திருக்காரு, கக்கன் இருந்திருக்காரு. இந்த மண்ணில் தான் நம்மளும் இருந்து இந்த மண்ணை கரெக்டாக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நபர்களையாவது பார்த்து, இந்த மாதிரி தலைவர்களையாவது பார்த்து அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கிற விதமாக, வீர வணக்கம் செலுத்தும் விதமாக தயவு செய்து இந்த ஊழல், லஞ்சம் இது போன்ற அசிங்கமான விஷயங்களெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்த அரசியல்வாதிகளா, தயவு செய்து சேவை பண்ணுங்க. ஐயா நல்லக்கண்ணோட வாழ்க்கை வரலாறு அதை தான் சொல்லுது. தொடர்ந்து சேவை பண்ணுங்க, மக்களுக்கு உண்மையா இருங்க, ஏமாத்தாதீங்க. இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு? அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தனக்கு வந்த எல்லாத்தையுமே, அவருக்குன்னு வந்த எல்லாத்தையுமே மக்களுக்காக கொடுத்துட்டாரு. ஒரு இடத்துல கூட அவர் தனக்காக எதையுமே வாங்கிக்கல, சொத்து எதுவுமே சேர்த்து வைக்கல. அவர் சேர்த்து வச்ச மிகப்பெரிய சொத்து அவரிடம் இருந்த நேர்மை மட்டும்தான். அதனால தான் அவரை யாராலையும் அழிக்க முடியல, வீழ்த்த முடியல. இப்போ கூட அவர் எங்கேயோ போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கணும். மீண்டும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு மனிதனை இனி தமிழ்நாடுல இந்த இந்திய வரலாற்றிலே ஒரு தலைவனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையின் சிகரமாக உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். இன்று ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இழந்து வாழக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கும் சரி, அந்த கட்சியின் தொண்டர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நமது ஆழ்ந்த அனுதாபங்கள். தொடர்ந்து இது போன்ற பல நல்ல கண்ணுக்கள் உருவாக வேண்டும் என்பதே ஒரு சாமானியனாக எனது ஆசையாக இருக்கிறது.